ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை முருகன். இன்றைக்கி நம்மளோட ஓன் வீடியோ வந்து பாவக்காய் வறுவல். ஒரு 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம வறுவல் தான் செய்ய போகிறோம். பாவக்காய் வறுவல். இன்றைக்கி நம்மளோட ஓன் வீடியோ பாவக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், பாவக்காய் வந்து இதேமாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி தான் நம்ம இப்போ வறுவல் பண்ண போகிறோம். பாவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது வறுவல் பண்ணுறதுக்கு பல்லாரி வெங்காயம் பொடிசாக நறுக்கிட்டோம். பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 3 தக்காளி எடுத்துருக்கோம். பல்லாரி வெங்காயம் வந்து 2 எடுத்துக்கோங்க. 2 பல்லாரி வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. ₹10 ஆச்சித்தூள் ஒரு பாக்கெட். ஃப்ரெண்ட்ஸ் கடுகு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க தாளிசம் பண்ணும்போது. ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம அதில் கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். போட்டுருங்க தக்காளி இப்போ உள்ள போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. தக்காளியும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது பாவக்காய் உள்ள போட முடியும். பாவக்காய் போட்டுடலாம்ல. உப்பு போட்டு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து உப்பு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். நல்லா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். அதையும் வதக்கினதுக்கப்புறம் தான் பாவக்காய் போடணும். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புத்தூள் நம்ம கொஞ்சம் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புத்தூள் போதும். குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கூட இப்போ நல்லா வதக்கணும். இங்கே தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பாவக்காய் போட போகிறோம். நல்லா வதக்கியாச்சு. என்ன போதும்? என்ன பத்துமா கரெக்டாகுமா? இன்னும் அதிகமாகிட்டா? சரி. நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்த பாவக்காய் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் நல்லா வதக்கியாச்சு. பாவக்காய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாவக்காய் போட்டு வதக்க முடியலாம். சட்டி கரெக்டாக இருக்குமா? போதுண்ணே. அவ்வளோதான், நல்லா வதக்க முடியலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கினா தான் கசக்காது. பாவக்காய் சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா வதக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால தான் அடிப்பிடிக்கும். இல்லை, எண்ணெய் அதிகமாக தான் ஊற்ற சொன்னேன். கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த எண்ணெயிலே தான் வதக்கணும்னு சொன்னாங்க. பாவக்காய் அவர் சொல்லுறது வந்து எண்ணெயிலே வதக்கணும்னா பாவக்காய் பக்கடா வதக்கும். அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், அதான் எண்ணெயில் போட்டு வதக்குவாங்க. இது சாப்பாட்டில் பெசின் சாப்பிட்ட மாரி சொல்லுது அதை. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. பாவக்காய் குழம்பா கிரேவியா தொக்கா நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் கிரேவி, பாவக்காய் தொக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கியாச்சு பாவக்காவை. இப்போ பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வதங்கினா சரியாயிடும். பாவக்காய் நல்லா வந்துட்டுலாம். பாவக்காய் நல்லா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்.